فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சஹீஹ் முஸ்லிமில் 84வது செய்தியாகவும் சஹீஹுல் புகாரியில் 2518வது செய்தியாகவும் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் புறப்பட்டு செல்கிறேன். ஒரே ஒரு நோக்கம். என்ன நோக்கம் என்றா, அமல்களில் மிக மிக சிறந்த அமல் எது என அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேள்வி கேட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே, ஒரு சிறந்த ஒரு புதிய ஒரு அமல், அதனை செய்து நான் ஒரு முதலாமவனாக என்ன செய்யணும், இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வுல நான் என்ன செய்றேன், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறேன். போன உடனே குல்து யா ரசூலல்லாஹ், சஹீஹ் முஸ்லிம்ல வருது, அல்லாஹுடைய தூதரே என்று நான் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறேன். சஹீஹுல் புகார்ல வருது, சஅல்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் என்ன செய்றேன், கேள்வியை கேட்க துவங்குறேன். அப்ப சொல்றாங்க, ஐயுல் அமாலி அஃதல், ஐயுல் அமலி அஃதல். 2 மாதிரி 3 மாதிரி ரிவாயத் வருது. அமல்கள்ல மிக மிக சிறந்தது எது யா ரசூலல்லாஹ், கற்றுத்தாங்களே, செய்யறதுக்கு என்ன செய்யறேன், ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஒரு புதுசா ஒன்றை கட்டு தந்துட்டீங்கன்னா என்ன செஞ்சிருவோம், அதை உடனே செஞ்சிருவோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய கேள்வி என்னது, பொதுவான ஒரு கேள்வி, அமல்களில் மிகச் சிறந்தது எது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே பதில் சொல்றாங்க, அமல்கள்ல மிக சிறந்ததா அல் ஈமானு பில்லாஹ் வல் ஜிஹாது ஃபீ சபீலிஹி, அல் ஈமானு பில்லாஹ் வல் ஜிஹாது ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழு மனதோடு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ உண்மைப்படுத்த வேண்டும். என்ன செய்யணும், உன்ட ஈமான் பியோரா இருக்கணும். உன்ட ஈமான் என்ன செய்யணும், பியோரா இருக்கணும். அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ் அவனை எப்படி நம்பணும்னு சொல்றானோ அந்த முறையில நம்பணும். அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை நம்பணும். அல்லாஹ்வுடைய வஹ்யை நம்பணும். அல்லாஹ்வுடைய போதனைகளை நீ என்ன செய்யணும், நம்பணும், உண்மைப்படுத்தணும். அதோட சேர்த்து வல் ஜிஹாது ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தை, மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வருகின்ற சோதனைகளை தாங்கிக் கொள்ளணும். என்னது, அல்லாஹ்வுடைய பஸ்லு தாக்கா லினைலில் கைரில் மத்லூபி வல் ஜிஹாது ஃபீ சபீலிஹினா, அல்லாஹ்வுடைய சட்டத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பூமியில நிலைநாட்டும் பொழுது வருகின்ற எல்லா கஷ்டங்களையும் என்ன செய்யறது, தாங்கிக் கொள்றது. இந்த 2ம் இருக்கிறே, இது அமல்கள்ல ஆகச் சிறந்தது. இது அமல்கள்ல ஆகச் சிறந்தது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாரு, நாம ஈமான் கொண்டிருக்கிறோம், அதே நேரத்துல இஸ்லாத்துக்காக உசுரையும் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். எல்லா சஹாபாக்களும் அதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. புதுசா ஏதாவது இருந்தா என்ன இருக்கணும், புதுசா. சஹாபாக்கள் உள்ள ஆசை, ஆர்வம். நம்மளும் அப்படிதான் யோசிக்கிறது, என்னது புதுசா அப்படிதான் யோசிப்போம். அப்ப அவரும் என்ன செய்யறாரு, நல்ல ஆர்வம், சிறந்த ஒரு ஆர்வம். ஏன்னா சியரு அலாமின் நுபலாலேயே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எழுதும் பொழுது எழுதுகிறார்கள், கான ஆபிதன் ஆலிமன் ஜாஹிதன் முத்தகஷ்ஷிஃபா. இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, அபூதர் கிஃபாரி இருக்கிறாரே, அபூதர் கிஃபாரிங்கிறது அவருடைய புனை பேர் தான். அவருடைய ஒரிஜினல் பேர் யாருக்கு தெரியும்? என்ன பாக்குறீங்க சொல்லுங்க.
கேள்விதான் கேட பாக்கவா சொன்னோம் தெலுங்குல. என்ன பேர்? ஜுந்துப் பின் ஜுனாதா. என்ன பேரு? ஜுந்துப் பின் ஜுனாதா. ஐதா அபூதர் ரிஃபருடைய பேர். இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேர் என்ன? அபூ ஹுரைராங்கிறது அவருடைய புனை பெயர். அவருடைய உண்மையா ரியலான நேம் என்ன? அபூ ஹுரைரா என்ன பேர்? அப்துல் ரஹ்மான் இப்னு சஹர். அப்துல் ரஹ்மான் இப்னு சஹர். 40க்கும் அதிகமான அறிவிப்புகள் வருது. இதுதான் அபூ ஹுரைராவுடைய பேர். அபூ ஹுரைராவுடைய பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? வரலாற்று ஆசிரியர் 40க்கும் அதிகமான பேர் சொல்லிக்கிறாங்க. அதுல மிக பிரபலியமான பேர் தான் என்னது? அப்துல் ரஹ்மான் இப்னு சஹர் என்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு பேர் என்ன? அப்ப சொல்லுங்களே பாப்போம். அபூபக்கர் புனை பெயர் என்ன? உண்மையான பேர் இல்லங்கல்ல. அப்துல்லா. அவருடைய சரியான பேர் என்ன? அப்துல்லா. அவருடைய வாப்பட பேர் அபு குஹாஃபா. அவருடைய வாப்பட பேர் என்னது? அபு குஹாஃபா. அப்துல்லா பின் அதீக் என்று சொல்றது. அப்துல்லா பின் அதீக். அப்துல்லா என்கிறது யாருடைய பேர்? அபூபக்கருடைய பேர். அப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஜுந்துப் பின் ஜுனாதா என்கிற இந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கொமனா கேட்டோம், கொமனா பதில் சொன்னாங்க. ஏதாவது ஒன்றை ஸ்பெசிபிக்கா கேட்போம், அப்ப ஏதாவது அதுல என்ன செய்வாங்க, ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்லுவாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி? ஐயு ரிகாபி அஃதல். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அதிகமாக அடிமைகளை உரிமை விடுவதை வலியுறுத்துபவர். இஸ்லாம்ங்கிறது அடிமையாக்க வந்த மார்க்கம் அல்ல, இருக்கிற அடிமையையும் உரிமை விட்டு நன்மை அடை என்று சொன்ன மார்க்கம். அப்படியா இல்லையா? அப்ப நீங்க நிறைய அடிமைகளை உரிமை விடுமாறு என்ன செஞ்சிருக்கிறீங்க? சொல்லிருக்கிறீங்க. இதுல எப்பேற்பட்ட அடிமையை உரிமை விட்டால் அதிகூடிய சிறப்பு கிடைக்கும். அது சொன்னா நம்ம செய்யலாம்னா என்ன செஞ்சிருவோம்? செஞ்ச அந்த நன்மையை முதலாவது நாம அடைஞ்சு கொள்வோமே, அந்த நன்மையை நாம் அடைஞ்சு கொள்வோமே என்று என்ன செய்யறாரு? கேள்வி கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடிமைகள்ல எப்பேற்பட்ட அடிமையை உரிமை விட்டா மிகச்சிறந்த நன்மை என்றா, அன்ஃபஸுஹா இன்த அஹ்லிஹா வ அக்லாஹா தமனன். அன்ஃபஸுஹா இன்த அஹ்லிஹா, அந்த அடிமை எஜமானனிடத்துல ரொம்ப வெளிவபலான ஆளா இருக்கணும். அப்படின்னா நல்ல அறிவுள்ள, நாலேஜ் உள்ள, நல்ல விளப்பம் உள்ள, நிறைய வேலைகள் நல்ல திறம்பட செய்ய தெரிஞ்ச அப்படியான அடிமை என்னது? ஒன்றுமே தெரியாத அடிமையை விட அவங்கள்ட்ட பெருமதி கூட. அவங்க அடிமையை வச்சு வேலை பேசுறவங்க தானே இல்லைங்களா? நல்ல ஆப்ஷன் உள்ள, ஃபெசிலிட்டிஸ் உள்ள காருக்கு எவ்வளவு விலை இருக்கும்? சாதாரண கார்களை விட அது என்னது? ரொம்ப பெரிய பெருமதியா இருக்கும். அத மாதிரி வேலை செய்யற ஒரு சர்வெண்ட் அடிமையாக இருக்கக்கூடிய ஒருவர் மிக திறமையானவராக இருந்தால் சமணன், அவரை விற்றாலும், இன்னத்திற்கு அடிமையாக அவரை விற்றாலும் கிடைக்கிற காசு பல கோடிகள், பல தீனார்கள், ரொம்ப பெரிய பெருமதி. அப்படி இருந்தும் ஒரு அடிமைய, நல்ல திறமையான ஒரு அடிமை ஒன்று இருக்கிறான், அவனை விற்கல, வித்து லாபம் ஈட்டல்ல. ஆனா என்ன செய்யறாரு? அல்லாஹ்க்காக நீ உரிமையா போன்னு சொல்லி உரிமை இடுறாருண்டா, இதை விட சிறந்த நன்மை இருக்குமா? இதை விட சிறந்த ஒரு நன்மை இருக்குமா? இருக்காது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடயே யோசிக்கிறாரு, நாம திண்ணையில இருக்கக்கூடிய, நாம என்னத்துல இருக்கிறவங்க? திண்ணையில இருக்கக்கூடிய ஒரு திண்ணை தோழர், திண்ணை சஹாபி ஏதாவது சாதாரணமான ஒரு விஷயத்த சொல்லி இருந்தா நாம என்ன செஞ்சிருப்போம்? நம்மள்ட்ட அடிமை இல்லாட்டியும் காசு கொடுத்து வாங்கியாவது என்ன செய்வோம்? நீ உரிமையா போ என்று என்ன செஞ்சிருப்போம்? ஒரு வேலையை செஞ்சிருப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றத பார்த்தா நம்மளுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு பெரிய அளவு காசு தேவை. அந்த காசை திரட்டி இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு அப்படியான பொறுமதியான ஒரு அடிமையை வாங்கி அவரை உரிமை விடணும்டா, பெரிய காசு ஒண்ணு தேவையா இல்லையா? அப்ப நம்மளுக்கு என்ன செய்யாது? நம்மளுக்கு இந்த 2வது கட்ட கேள்வியும் ரசூலுல்லாஹ் சொன்ன பதிலும் என்ன செய்து இல்ல, நம்மளுக்கு சப்போர்ட் தருது இல்ல. அதுக்கப்புறம் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த அளவுக்கான பெருமதியான வேலைகள் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்யலாது? செய்ய இயலாது. வேற ஏதாவது? ஆனா அவட உள்ளத்துல என்ன ஆசை இருக்குது? நன்மையான காரியங்களை கேட்டு அறிந்து அதை நான் என்ன செய்யணும்? அதெல்லாம் என்ன செய்யணும்? அதை நான் செயல்படுத்தணும். அதனால் அதிகம் நன்மை தரக்கூடிய காரியங்களை கேட்டு நான் அதை முதலாவது என்ன செய்யணும்? செய்யக்கூடியவனாக இருக்கணும் என்கிற அந்த உணர்வு குறையல. அதனால அடுத்த கேள்வி கேட்கிறாரு. அப்புறம் சொல்ல 3 விஷயம் சொல்றாங்க. இது ரொம்ப பெரிய விலை கொடுத்து வாங்கி செய்ய வேண்டியது. அப்ப 3 விஷயம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன 3டா? துஈனு பாயிஅன், சஹீஹ் புகாரில வருது.
துஈனு தாயன், துஈனு சானியன். சஹீஹ் முஸ்லிம் வருது. தஸ்னா லி அஹ்ரக, இந்த மூணு விஷயத்தை சொல்றாங்க. ஒண்டி துஈனு தாயன், ஒரு நேரம் கூட சாப்பிட வழி இல்லாம இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறாரே, ஒரு நேரம் கூட சாப்பிட வழி இல்லாத ரொம்ப பெரிய கஷ்டவாளி இருக்கிறாரே, அப்படியான ஒரு கஷ்டவாளிக்கு நீங்க ஒரு நேரம் சாப்பாட்டையாவது வாங்கி கொடுப்பீங்கண்டா அது உங்களுக்கு என்ன செய்யும்? அது உங்களுக்கு என்ன செய்யும்? சிறந்த நன்மை என்ன செய்யும்? தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி இல்லையா, அவ் துஈனு சானியன், துஈனு சானியன், ஒருத்தனுக்கு நல்ல வேலை செய்ய தெரியும். என்ன தெரியும்? நல்ல வேலை செய்ய தெரியும். ஆனா அவன்கிட்ட அந்த வேலைக்குரிய முதல் இல்ல. என்ன இல்ல? அது ஒரு தொகையா இருக்குன்னு நீங்க அதை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு வைங்களே, இந்தா உன்ன வேலை இதை வச்சு ஆரம்பிச்சுக்கோண்டு உங்களால முடியுமான தொகையை கொடுத்தீங்கன்னீங்களே, அவன் என்ன செய்வான்? தொழில் செய்வான். அவன் பிள்ளைகளுக்கு மனைவிக்கு சாப்பாடு ஊட்டுவான், அவன் குடும்பங்களுக்கு செலவழிப்பான். அவன் ஏழைகளுக்கு செலவழிக்கும் பொழுது அங்கால வார எல்லா நன்மையும் பெருகி யாருக்கு வரும்? உங்களுக்கு வரும். சரி, உங்களால ஒரு சின்ன தொகையை சரி குடுக்கலாம், நல்ல வேலை செய்ய தெரிஞ்சவன், அப்ப உங்களுக்கு வேற வழியில ஒரு ஹெல்ப் பண்ணலாம். என்னது? துஈனு சானியன், அவனுக்கு பொருத்தமான ஒரு இடத்தையாவது பேசி கொடுக்கலாம். இதுல பேடியவரை எடுங்களே, ஒரு சின்ன ரெக்கமெண்ட் தானே, ஒரு சின்ன ரெக்கமெண்ட் பண்றது தானே, அதையாவது நீ செஞ்சு அவன் ஒரு தொழில போய் ஜாயின் ஆகுவானா இருந்தா அதனுடைய அவன் செய்யற அவ்வளவு நன்மை, அதுக்கு பின்னால் அவன் அடையிற அவ்வளவு பயனுடைய விளைவும் யாரோ வந்து சேரும், யாரோ வந்து சேரும், உடனே வந்து சேரும். மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ரெண்டுமே இயலாம இருக்கிறீங்க நீங்களே, உங்களுக்கு யார்கிட்ட கண்டெக்டும் இல்லை, இவரை பேசி அவருக்கு வேலைக்கு அமர்த்த இல்லைன்னா இவனுக்கு ஒரு சின்ன தொகையாவது கொடுத்து ஒரு வேலை உனக்கு தெரிஞ்ச வேலையை ஸ்டார்ட் சொல்லு, அப்படிக்கும் இல்ல. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு, என்னது ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஒருத்தன் கஷ்டப்படுறான்டா, அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து உதவி செய்யறதுக்கும் இல்ல. சரி, அப்ப மூணாவது ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க, தஸ்னஉ லி அஹ்ரக. அஹ்ரகன்னா முஸீஉ தத்பீர், ஒருத்தருக்கு ஒரு வேலை ஒப்படைக்கப்பட்டிருக்குது, ஆனா அவனுக்கு அந்த வேலையை சரியா செய்ய தெரியாது. உங்களுக்கு என்ன செய்ய தெரியும்? அந்த வேலையை செய்ய தெரியும். நீங்க அவன் வேலை காப்படிக்காம என்ன செய்யலாம் என்றா, ஒரு காசால எந்த விதமான உதவி செய்ய இயலாதே, உங்களுக்கு அந்த வேலையை பற்றிய அறிவு இருக்குத்தானே, அந்த வேலையை பத்தி தெரியாத ஒருத்தன்ட்ட நான் வேலை ஒப்படைக்கப்பட்டிருக்குது, நீங்க அவனுக்கு அந்த வேலையை படிச்சு கொடுங்க. என்ன செய்யுங்க? தஸ்னா லி அஹ்ரக, வேலை செய்ய தெரியாத ஒருத்தனுக்கு ஒரு வேலை ஒன்று ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றா, நீங்க என்ன செய்யலாம்? அந்த வேலைய அவனுக்கு செஞ்சு காட்டி, இதை இப்படித்தான் வாப்பா செய்யணும், இப்படி செஞ்சு பழச்சுப்போ என்று அந்த வேலையை என்ன செய்யலாம்? உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இதனால அவன் அந்த வேலையை படிச்சு நல்ல தொழில் செஞ்சு நல்லா சம்பாதிச்சு அவரோட குடும்பங்களுக்கு கொடுத்தாலும் 4 பேருக்கு கொடுத்தாலும் யாருக்கு வரப்போகுது? இந்த நன்மை உங்களுக்கு தான் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. அப்ப இதை செய்யுங்க, இது உங்களுக்கு காலாகால நன்மைகளை தந்து கொண்டிருக்கும் அப்படின்னதோடைய அவர் தன்னுடைய நிலைமையை வச்சு யோசிக்கிறாரு. நாம சுஃபால இருக்கணும், ரசூலாட்ட மார்க்க விஷயங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு வேணும் என்று சொன்னா யாராவது மார்க்கம் தெரியாத ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தா அதுல மாஷா அல்லாஹ் A to Z அத்துப்படியா நம்ம படிச்சு கொடுப்போம், மார்க்க விவகாரங்களை விளங்கப்படுத்துவோம், தாவாவுடைய விஷயத்துல ஈடுபடுவோம், விளங்குனா. ஆனா இப்படியான விஷயங்கள் செய்யற அளவுக்கு நமக்கு என்ன இல்ல, நம்ம மார்க்க விஷயத்துல அவ்வளவு தூரம் என்ன இல்ல, நுணுக்கம் இல்லை. ஏண்டா சீர் அலாமின் நுபலால நான் சொன்னேனே, இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவரை பற்றி சொன்னார்கள், அவர் ஆபித், வணக்க வழிபாடில் மிக கடுமையான பேணுதலானவர். யாரு? அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வணக்க வழிபாடில் மிகவும் பேணுதலானவர். அதே மாதிரி ஆலிம், மார்க்க சட்ட திட்டங்களை கடுமையாக அறிந்தவர். சாஹிப், உலகப்பற்றே அறிந்தவர், உலகப்பற்றே அறிந்தவர். முத்தகஷிப், எப்பொழுதும் மார்க்க விவகாரங்களோட தொடர்பாக என்ன செய்யக்கூடியவர், உலக பராக்குகளை விட்டுட்டு மார்க்க விவகாரங்களிலேயே எப்பொழுதும் தொடர்பா இருக்கக்கூடியவர். அப்ப அவர் யோசிக்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக சிறந்த அமல் என்ன செய்யறாங்க, சொல்லித்தார விஷயங்கள்ல நம்மளுக்கு என்ன செய்ய இயலாது, எதுவுமே நம்மளுக்கு செட் ஆகிறமா இல்ல. இப்படி நம்ம யோசிப்போமா இல்லையா? நம்மளுக்கு இந்த பண்ண பயான்ல அதை சொல்றாரு, இதை செய்த எதுவுமே நம்மளுக்கு என்ன செய்து இல்ல, அந்த நிலையை செய்யற நிலையில நம்ம இல்லையே, அந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம இல்லையே அப்படின்னு நம்ம யோசிப்போமா இல்லையா? அப்ப இவரும் என்ன செய்யறாரு, ஆனா மனசுல இருக்கிற அந்த ஆர்வம் இருக்குது, நல்ல அமல் ஒன்றை கற்று செய்யணும். எல்லாருக்கும் அந்த ஐடியா இருக்குதானே, யாருக்காவது நல்ல அமலை கற்று செய்யணுங்கிற ஐடியா இல்லையா? எல்லாரும் யோசிக்கிறது என்ன,
நான் என்ன செய்யணும்? எனக்கு இருந்தா, எனக்கு காசு பணம் கிடைச்சா நான் ஒரு ஸ்கூலை கட்டி கொடுப்பேன், மஸ்ஜிதை கட்டி கொடுப்பேன், பள்ளியை கட்டி கொடுப்பேன், இத்தனை அனாதைகளை நான் பொறுப்பேற்று அவருடைய முழு படிப்புக்கும் பருவ வயசு அடையும் வரைக்கும் செலவழிப்பேன், இத்தனை விதவைகளுக்கு நான் என்ன செய்வேன்? ஹெல்ப் பண்ணுவேன். நல்ல ஆசை. அதுல ஏதாவது குறை இருக்கிறா? குறை இல்லை. ஆனா அதே யோசனை தான் அவருடையும். என்னது? நிறைய நல்ல அமல் செய்யணும். என்ன செய்யணும்? நிறைய நிறைய நல்ல அமல் செய்யணும். அந்த பகுதியை யோசித்து கேள்வி கேட்கிறாரு. கடைசியா சொன்னாரு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் ரசூலா விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு அரஐத இன் தஅஃப்து அன் பஅதில் அமல், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க இப்ப சொன்னதுல எதுவுமே எனக்கு செய்ய இயலாது என்று நீங்க கருதுவீங்கடா. அதாவது நீங்க ஒருத்தரை பாக்குறீங்க, நீங்க சொன்ன எந்த விஷயமுமே அவரால் செஞ்சு கொள்ள இயலாது, பலகீனமான ஒரு ஆள். அப்பேற்பட்டவருக்கு நான் நல்லது 4 விஷயம் செய்யணும் என்கிற ஒரு உணர்வு இருந்தா அவருக்கு நீங்க என்ன படிச்சு கொடுப்பீங்க? கடைசியா என்ன செஞ்சிட்டாரு? அவருடைய விஷயத்துக்கு வந்துட்டாரு. இவ்வளவு நேரமா சூசகமான கேள்வி கேட்டு வந்தாரு. கடைசி என்ன கேட்டாரு? என்ன போன்ற நிலையில யாராவது ஒருவரை கண்டீர்கள் என்றால், இப்ப நீங்க சொன்னது எதையுமே செய்யற அளவுக்கு என்ன இல்ல, அந்த நிலையில இல்ல, அப்பேற்பட்ட ஒரு ஆளை கண்டீங்கன்னா அதே நேரத்துல உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறவருக்கு என்ன ஆசை இருக்குது? நிறைய நல்ல அமல் செய்யணும், நிறைய நல்ல அமல் செய்யணும் என்கிற ஆர்வம் இருக்குது. ஆனா சொல்ற எதையுமே செஞ்சு கொள்ற நிலையில அவருடைய சக்தி இல்ல. அப்பேற்பட்ட ஒரு ஆளுக்கு நீங்க ஆக டொப்பான ஒரு நன்மையை சொல்லி கொடுக்கணும் என்றா எதை சொல்லி கொடுப்பீங்க சொல்லுங்க? கடைசியா மனம் விட்டு வார்த்தை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? தன் நிலைமையை விவரிச்சு கேட்டுட்டாரு. கேட்டதோடையே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தகுஃபு ஷர்ரக அனின் நாஸ் ஃபஇன்னஹா ஸதகத்தும் மின்க அலா நஃப்ஸிக. எல்லா ஈமான் உள்ளவர்களும் ஒரு பகுதியில அது அதிகமா கவனம் செலுத்துவாங்க. என்ன? நிறைய நல்லது செய்யணும். என்ன செய்யணும்? நிறைய உருவாக்கணும். நிறைய நலவுகளை என்ன செய்யணும்? உருவாக்கணும். ஆனா ஒரு விஷயத்துல பெரும்பான்மையானவர்கள் அந்த சைடையே யோசிக்க மாட்டாங்க. அதைத்தான் இந்த சொல்ல என்ன செய்யறாங்கன்னு இவருக்கு சொல்றாங்க, நீங்க நிறைய நல்லது செய்யணும், நல்லது உருவாக்கணும், அதுக்கு போடணும், இதுக்கு போடணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், நிறைய நன்மையை கொள்ளை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, இந்த ஒரு பகுதியை கொஞ்சம் யோசிங்க. எது? தகுஃபு ஷர்ரக அனின் நாஸ், என்னால அடுத்தவனுக்கு நனவுகள் நிறைய நடக்கிறத விட தகுஃபு ஷர்ரக அனின் நாஸ், என்னால இன்னொருத்தனுக்கு ஒரு கெடுதி நடக்காம நான் என்னைய பாதுகாத்துக் கொண்டது இருக்குது. என்ன வார்த்தையால, என்ன செயலால, நடத்தையால இன்னொத்தண்ட மனசு உடைஞ்சு போகாம, இன்னொத்தனை கேவலப்படுத்தாம, இன்னொரு குடும்பத்தை நடுத்தருவுக்கு இழுத்து விடாம, இன்னொரு சகோதரத்துவத்தை முறிக்காம பிரிக்காம, என்னால இன்னொருத்தருக்கு தீங்கு நடக்காம, எந்த கயிறு போவாட்டியும் பரவாயில்லை, என்னால பெருசா சமுதாயத்துல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உருவாகல, ஆனா நான் ஒரு விஷயத்துல என்னைய பாதுகாத்துக்கிறேன். என்னதுல? தகுஃபு ஷர்ரக அனின் நாஸ், என்னால யாருக்கும் எந்த பாதிப்பும் வர்ற மாதிரி நான் என்ன செய்யல, நான் இருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇன்னஹா ஸதகத்தும் மின்க அலா நஃப்ஸிக, நீ உனக்காக மறுமைக்கு நிறைய தர்மங்களை செய்து 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 கோடான கோடி தர்மங்கள் செய்து செய்து சேர்த்து வைத்ததை போலதான் இது. எது? உன்னால இன்னத்திற்கு ஒரு தீங்கு வராம, உன்ன வார்த்தைகளாலேயோ உன்ன செயல்கள் நடத்தைகளாலேயோ இன்னொத்தன மனம் பாதிப்படையாம, இன்னொரு குடும்பம் பாதிப்படையாம, இன்னொரு உறவு பாதிப்படையாம, இன்னத்துடைய மான மறுவாதியில விளையாடாம இப்படி இருக்கிறது இருக்குது. உன்னுடைய இருந்து இன்னத்தின் தீங்கு அடையாமல் பாதுகாத்துக் கொள்வது, நீ உனைய பாதுகாத்துக் கொள்வது, இது எத்தனையோ கோடி சதகாக்கள் நீ உனக்காக செய்து வைத்த நன்மையை என்ன செய்யும்? உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால ஒரு அடிப்படையை நாம் என்ன செய்யணும்? புரிஞ்சு கொள்ளணும். என்னண்டா, நாம நிறைய சதகாக்கள், தர்மங்கள், இன்னும் பல விஷயங்கள்ல நிறைய நலவுகள் செய்யறது நாம என்ன செய்யறோம்? ஆசை வைக்கிறோம். நிறைய விஷயங்கள் உருவாக்கணும் எந்த ஆசை வைக்கிறோம். எந்த குற்றமும் இல்ல. ஒரு முஃமினுடைய உள்ளத்துல அந்த உணர்வு இருக்கணும். ஆனா ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். என்னது? நான் பேசுற பேச்சு அடுத்தவனை எவ்வளவு நோகடிக்குது, அடுத்தவனுடைய மனசை எவ்வளவு புண்படுத்துது, எத்தனை குடும்பங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்திருக்குது, பிரிச்சு விட்டிருக்குது, சீரழிச்சு விட்டிருக்குது. நான் இப்பேற்பட்ட மோசமான ஒரு ஆளா இருக்கிறேனே, இது நான் செய்யற நலவுகள் எனக்கு இப்படியான செயல் இருக்கும் பொழுது கை கொடுக்குமா? கை கொடுக்குமா?
ஸ்கூலுக்கு என்ன செஞ்சுக்காரு, 4-5 பில்டிங் கட்டி கொடுத்திருக்காரு, ஒரு மஸ்ஜிதை கூட பொறுப்படுத்தி தனியா அடிச்சு கொடுத்திருக்காரு. அதான் பேச தெரியா. அடுத்தவன மனசு நோகுறமாய் நடக்கிறாரு, அடுத்தவன ஹக்குல கைய வைக்கிறாரு, அடுத்தவன மானத்துல கைய வைக்கிறாரு, அடுத்தவன உரிமையில கைய வைக்கிறாரு, பொது சொத்துக்கள்ல கைய வைக்கிறாரு. அவரால அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள், தீங்கடைகிறார்கள். இவரால அவர் செஞ்ச நன்மையான காரியங்களுடைய கூலிய முழுமையா அடைய முடியுமா? அல்லாஹ் இடத்துல சிறந்தவராய் இவர் இருப்பாரா? நாம எல்லாம் யோசிக்கிற ஒரு பகுதி நல்ல பகுதி தான், நிறைய நலவு செய்யணும், நல்ல விஷயங்கள் உருவாக்கணும். ஆனா இந்த பகுதியை மறந்துடுறோமே. என்னால இன்னத்திற்கு தீங்கு நடக்க கூடாது என்கிறது, நான் கோடான கோடி சதக்காக்கள் கொடுத்து வச்சு எனக்கு ஒரு சேமிப்புல நான் வச்சிருக்கிற மாதிரி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் கிஃபாரிக்கு விளங்கப்படுத்தினாங்களே, நான் எத்தனை அப்படி சேர்த்து வச்சிருக்கிறேன். யோசித்து பாருங்க கண்ணியமான சகோதரர்களே. அதனால நாம கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்ன, என்னால இன்னத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, என்னால இன்னத்தை தீங்கடையக்கூடாது, என்னால இன்னொரு சமுதாயம் தீங்கடையக்கூடாது, என்னால இன்னொரு இவருடைய மானத்துல நான் விளையாண்டக்கூடாது, என்னால இன்னொருடைய சொத்துல பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது, இன்னொருடைய ஹக்குல பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது, நான் அடுத்தவனுக்கு தீங்கு செய்பவனாக இருக்கக்கூடாது என்கிறதுல நாம என்ன செய்யணும். இது யாருக்கு ரசூலுல்லாஹ் முதலாவது கற்றுக் கொடுத்த பாடம். நன்மையே அதிகம் செய்யணும் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மிக முக்கியமான சஹாபி யாரு, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான பாடம். கண்ணியமான சகோதரர்களே, வரலாறுல நீங்க படித்து பார்த்தால் விளங்கும். சஹீஹுல் புகாரில 4234வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 115வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் என்கிற அந்த இடத்துக்கு யூதர்களை முற்றுகையிட்டு போர் செய்வதற்காக என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். ஆனா அங்க என்ன நடக்கல, பெருசா போர் நடக்கல, முற்றுகையிட்டது மட்டும்தான். வரும் பொழுது கனிமத் பொருட்களோடு என்ன செஞ்சாங்க, கனிமத் பொருட்களோட வந்தாங்க. நிறைய கனிமத் பொருள் கிடைச்சிச்சு. தங்கம் வெள்ளியை தவிர கிடைச்ச கனிமத் பொருள்ல அதிகமானது என்னன்னா துணிமணி, ட்ரெஸ், இந்த மாதிரி தான் கிடைச்சிச்சு. நிறைய நல்ல அழகான வெளிநாட்டுல தயாரிக்கப்பட்ட உடுப்புகள், துணிமணிகள், இதுதான் கிடைச்சிச்சு. அந்த கனிமத்தை அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வார நேரத்துல வாதில் குரா அப்படிங்கிற ஒரு இடம், வாதில் குரா என்கிற இடம் மதீனாவுக்கு நெருக்கமான ஒரு இடம். அந்த இடத்துல வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன்னா கைபர் கூட அவ்வளவு பெரிய தூரம் இல்ல, மதீனால இருந்து ஷாம் பக்கத்தால பார்த்தா 174 கிலோமீட்டர், 174 கிலோமீட்டர். அப்புறம் அங்க இருந்து வந்து வாதில் குரான்னு மதீனாக்கு நெருக்கமாய்க்கிற ஒரு ஏரியால வச்சு இவ்வளவு நேரம் பயணம் செஞ்சுட்டு வந்திருந்தானே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க, இந்த ஒட்டகம் குதிரைகள் இதுக்கு மேல பொருட்கள் எட்டு வச்சிருக்கீங்க தானே, அதையும் கீழே இறக்கி வச்சு போட்டு கொஞ்சம் என்ன செய்யுங்க, அதை ஆங்காங்க கெட்டி விடுங்க, அது கொஞ்சம் ரெஸ்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மற்ற சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்கள் ரெஸ்ட் எடுக்க போறாங்க. இந்த நேரத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஒட்டகத்தின் மீது கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த பொருட்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு அடிமை, ஒரு வேலையால், சர்வன்ட் இறக்கி வைக்கிறார். என்ன செய்யறாரு, யாரு, மித்அம் என்று சொல்லக்கூடிய ஒருவர், மித்அம் என்று சொல்லக்கூடிய ஒருவர். இவரை கைபருடைய போருக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாலேயே பனு திபாப் என்கிற ஒரு கோத்திரம் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வந்தாங்க. வந்த நேரத்துல ரிஃபாஅத் இப்னு ஸைத் என்று பனு திபாப் கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவருடைய அடிமையை இந்த மித்அம கிஃப்டா கொடுத்தாரு. என்ன செஞ்சாரு, யார சொல்லலாம், உங்களோட தேவைகளுக்கு வேலை வெட்டைகளுக்கு இவரை பயன்படுத்திக்கோங்க, உங்களுக்கு நான் இவரை கிஃப்டா தாரேன், அன்பளிப்பா தாரேன், அந்த அடிமையை கொடுத்தாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க. கைபருடைய யுத்த வார நேரத்துல இவரு சொன்னாரு, நானும் வாரனே, உங்களுக்கு இங்க வேலை செய்யறேன், ஹித்மத் செய்யறேன், அங்கேயும் வார ஹித்மத் செய்யறேன். இவ்வளவுக்கும் ஒரு முஃமினான ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவர், ரசூலுல்லாஹ்க்கு வேலை செஞ்சவர், கைபர்ங்கிற யுத்தத்துல வேற கலந்து கொள்றாரு. இந்த சஹாபி தான் ரசூலுல்லாஹ்வுடைய மிக முக்கியமான சர்வன்ட்டா இருந்த அந்த நேரத்துல இருந்தவர். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒட்டகத்துல இருக்கக்கூடிய பொருட்களை யஹுத்து ரஹ்லஹு ஒவ்வொன்றா இறக்கி வைக்கிறார். வெற்றி கொண்டு இருக்கிற நேரத்துல எதிரிகள் யூதர்கள் என்ன செய்யறார்கள் என்றால், ஒரு மலையில ஒளிஞ்சிருந்து ஒரு அம்பை என்ன செய்யறாங்க, எய்தி விடுறாங்க. இந்த கூட்டம் ரெஸ்ட் எடுக்கிறாங்களே,
அந்த கூட்டத்துல யாருக்காவது படட்டும் என்று எரிஞ்சு விட்டத்தோடையே அந்த அம்பு நேரா வந்து படுது யாருக்குண்டா ரசூலுல்லாஹ்வுடைய அடிமையாக சேவன்ட்டாக இருந்தாரே, அந்த பொருட்களை இறக்கி வைக்கிறாரே, அவருடைய சங்குக்கு பட்ட அசாப சஹமுன் ஃபி உனுகிஹி ஃபஹரஜ, கழுத்துல அப்படி பட்டு மத்த பக்கத்தால வெளியால பாஞ்சிச்சு. அந்த ஸ்பாட்ல அந்த இடத்திலேயே அவர் கீழே விழுந்து மௌத்தா போறாரு. கீழே விழுந்து மௌத்தா போனார். இவ்வளவுக்கும் ஒரு சஹாபி, ஒரு முஸ்லிம், இஸ்லாத்தோட ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்வோட இருந்தவரார், யுத்தத்துல கலந்து கொண்டாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு சேவகம் பண்ணிருக்கிறாரு, சர்வீஸ் பண்ணிருக்கிறாரு, சர்வெண்டா இருக்கிறாரு. நாம இதுல ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கிறோமா? ஏதாவது ஒன்று ஒரு யுத்தத்துல ரசூலுல்லாஹ்வை கண்டு சஹாபியா நம்மளோட உமா அப்பா முஸ்லிமா இருந்தாங்க, நம்மள என்ன செய்யறோம்? முஸ்லிமா இருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் தௌஹீதுடைய பிரச்சாரத்துக்கு பின்னால அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கம் என்ன அதனுடைய அசல் இதுதான் என்றதை என்ன செஞ்சிருக்கிறோம்? தூய்மையான வடிவத்தை புரிஞ்சிருக்கிறோம், இபாதத்துல திருப்தியா செய்யறோம். அப்ப அவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துகள் அடைஞ்ச நிலைமையில இருந்தாங்க. சஹாபியா இருக்கிறாரே, யுத்தத்துல கலந்து கொண்டிருக்கிறாரே, ரசூலுல்லாஹ்க்கு சேவை செஞ்சிருக்கிறாரே. இந்த நேரத்துல எதிரிகளுடைய காஃபிருடைய அம்புக்கு இரையாகி வேற மௌத்தா போய்க்காரு. இன்னும் யுத்தத்துடைய அந்த பீரியட் முடியல. அப்ப அந்த இடத்துல சுத்தி இருந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஓடி போறாங்க. ஓடி போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹனி அன்லஹு பில் ஜன்னah, ஹனி அன்லஹு பிஷஹாதா, மிதஅத், உங்களுக்கு வேலை செஞ்சாரு மிதஅத், உங்களோட அடிமை மிதஅத், உங்களோட சேவன்ட் மிதஅத், ஷஹாதா, ஷஹாதத்துடைய மரணத்தை அடைஞ்சிட்டாரு யா ரசூலல்லாஹ், பில் ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் தான் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அது கிடைக்கலையே, அவருக்கு கிடைச்சிருச்சே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று நேரம் மௌனமாக இருந்துட்டு, கல்லா சொன்னாங்க, அப்படியெல்லாம் இல்ல, இன்னஹு மின் அஹ்லின் நார், அவர் நரகவாசி அப்படின்னாங்க. இன்னஹு மின் அஹ்லின் நார், அவர் நரகவாசி அப்படின்னாங்க. சஹாபாக்கள் என்ன கண்ணுக்கு முழுக்க மௌத்தா போறாரு, இந்த ஷிர்கு பிதத் எந்த ஒரு வார்த்தைகளையும் மோசமான வார்த்தையை மொழி இல்ல, ரசூலுல்லாஹ் நரகவாசின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போங்க போயிட்டு கொஞ்சம் பாருங்க, அவருடைய மேல் ஆடையை உயர்த்திட்டு பாருங்க. ஓடி போனாங்க, கீழே விழுந்திருக்கிற ஸ்பாட்ல அப்படியே இருக்கிறாரு. மேல் ஆடையை ஒசத்திட்டு பார்த்தா வஜதுஹு ஷம்லா, ஒரு அழகான பெட்ஷீட் ஒன்று அவருடைய இடுப்புல இருக்குது. ஒரு அழகான பெட்ஷீட் ஒன்று அவருடைய இடுப்புல இருக்குது. பார்த்ததுல அதிர்ந்து போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் பிலால் அனுப்பி எல்லாரையும் கூப்பிடுங்க. உடனே அந்த இடத்திலேயே எல்லாரையும் ஒன்று கூட்டாங்க. அங்க ரெஸ்ட் எடுத்து எல்லாம் இல்லை, எல்லாரும் நிக்க வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் சாமான்கள் இறக்கி வச்சாரு தானே, கனிமத்துல பொருளை பொது சொத்து, இவர் இறக்குற நேரத்துல பார்த்தாரு, நல்லா பசந்தரிக்கை பெட்ஷீட், நம்மளுக்கு கிடைக்குமோ தெரியாது, பங்கு வைக்கணுமே, அங்கே நம்மளுக்கு இது கிடைக்குமோ தெரியும், பஸ்தாய்க்கு நல்ல போர்டர்லாம் நல்லா இருக்குது, போர்டர் எல்லாம் நல்லா எம்ப்ராய்ட் பண்ண பெட்ஷீட்டுக்கு தான் ஷம்லா அப்படின்னு சொல்றேன், நல்ல பெரிய பெட்ஷீட். அப்ப எடுத்து மெதுவா சத்தம் இல்லாம நம்ம அடிச்சு கொள்ளணும்னு என்ன செஞ்சாரு. அந்த நேரத்துல ஷைத்தான் குழப்பிடா மனுஷன், ஒரு முஃமினாக சஹாபியாக ரசூலுல்லாஹ்க்கு சேவன்ட்டாக யுத்தத்துல கலந்து கொண்டு அந்த நேரத்துல கொலை விட்டுறான். அந்த ஒரு சின்ன செகண்ட்ல கொலை விட்டுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இன்ன ஷம்லத்தல்லதி கல்லஹா லதல்தஹிபு அலைஹி ஃபீ கப்ரிஹி நாரா இலா யௌமில் கியாமah. இவரே யாருக்கும் தெரியாம பொது ஒரு சொத்துல இருந்து திருட்டுத்தனமா எடுத்த அந்த பெட்ஷீட் இருக்குதே, அது கபர்ல அது எரிந்து எரிந்து இவரையும் எரித்து கொண்டே இருக்கும். கியாமனால் வருவார், கியாமனால் வருவார். உடனே அந்த அவ்வளவு பேர் ரிசார்ட் முன்னுக்கு நிக்கிறாங்க. ஒருத்தர் ஓரமாங்கண்டி பின்னுக்கு இருந்து ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா, ஓரமாங்கண்டி எல்லாரையும் அப்படி கீறி கிழிச்சு கொண்டு நடுவாட ஓரமாங்கன்னு முன்னுக்கு ஓடி வந்தார். ஓடி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு போட்டாரு. 2 செருப்புக்கு இப்படி வருமே வார், செருப்பு அடிச்சா லெதர் செருப்புக்கு ஒரு நோமலா செருப்பு அடிச்சா இப்படி ஒன்று குத்தி 2 பக்கம் வந்த ஒரு வார் ஒன்று வருமே, அந்த வார் இருக்குது. அது என்ன செஞ்சிச்சுன்னா இந்த கொடையில கிடைச்சிச்சு. இந்த கொடையில, இந்த கனிமத் கொடையில அது நல்ல பொஸ்டான நல்ல ஸ்ட்ராங்கான நல்ல வார். அவரு பார்த்தாரு, வீட்டுக்கு போயிட்டு நல்ல ஒரு லெதர் ஒன்று எடுத்தா நல்ல தோள்கள் இருக்குது, அதை ஒட்டாங்களா அது தோள்களை அவங்க காய வச்சு நல்ல மாதிரி செஞ்சு எடுப்பாங்க. அதுல இதை போட்டு நல்ல ஒரு செருப்பு செஞ்சா சும்மா ஜாதியா ஆயிக்கும் காலுக்கு அப்படின்னு யோசிச்சு சத்தம் இல்லாம அது 2 எடுத்து வச்சு கொண்டாரு.
சதவீதா அவருதான் இடையில அப்படி எல்லாரும் ஓரமா எல்லாரையும் ஓரமாக்கி கொண்டு நடுவால கிழிச்சு கொண்டு வந்து ரசூல முன்னுக்கப்பட்டாரு. யார் ரசூலல்லா மன்னிச்சுக்கோங்க, இதை நான் கள்ளத்தனமா எடுத்து நான் தந்துட்டேன். என்ன செஞ்சாரு? எல்லாரும் முன்னுக்கு போட ரசூலா சொன்னாங்க, இதை மட்டும் நீங்க எடுத்து போய் இருந்தீங்கடா நரக நெருப்புல இதை மூட்டப்பட்டு நரக நெருப்போடைய இதை ஆக்கப்பட்டு உங்களோட 2 காலையும் அணிவிக்கப்பட்டிருக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 காலையும் ஆக்கப்பட்டிருக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க நிறைய நன்மையான காரியங்களை செய்ய ஆசை வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். என்னது? அடுத்தவர்களுடைய உரிமையில, அடுத்தவர்களுடைய மானத்துல, அடுத்தவருடைய சொத்து செல்வங்கள்ல, அடுத்தவர்களுடைய விஷயத்துல நாங்க எந்த விதமான கையடிப்பும் செஞ்சிடக்கூடாது. எங்களால இன்னத்திற்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாது. நிறைய தொழுகிறோம், இபாதத் செய்யறோம், தௌபா இஸ்திக்பார் செய்யறோம், அள்ளி 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 நல்ல விஷயங்களுக்கு கொடுக்கிறோம். ஆனா இதை மறந்துடுறோம். எது? பேச தெரியாது, நடந்து கொள்ள தெரியாது, அடுத்தவர்களுடைய ஹக்குகள் உரிமைகள்ல எப்படி பேணுதலா பக்குவமா ஒழுக்கமா கண்ணியமா இருக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. சர்வசாதாரணமா செஞ்சிடறோம். நாங்க செய்யற நன்மை பாதுகாக்கு நான் நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறோம்? இருக்கிறோம். மறுமையுடைய நாள் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல மோசடி செஞ்சீங்கன்னா நாளை மறுமை நாளையில அந்த பொருளோடையே வந்து நிப்பீங்க, அவ்வளவு பெரிய மஹ்ஷர்ல என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான்டா. யோசித்து பாருங்க கண்ணியமான சகோதரர்களே, நாங்க அடுத்தவருடைய விஷயத்துல நாங்க பொடுப்போக்காக இருந்துட்டு, நாங்க ஒழுக்கம் இல்லாம நடந்துட்டு, எங்களோட வார்த்தை பிரயோகங்கள் நல்ல மாதிரி இல்ல, அடுத்தவருடைய மனசை உடைக்கிற மாதிரி, இன்னொரு குடும்பத்தை கலைக்கிற மாதிரி, சீரழிக்கிற மாதிரி, நடுத்தரவு கொண்டு வந்து நிப்பாட்டுற மாதிரி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நாங்க எவ்வளவு நன்மையான காரியங்களை செஞ்சாது ஒரு நாளும் என்ன செய்யாது? நேரடியாக நமக்கு சப்போர்ட் பண்ணாது. நாம செஞ்ச அநியாயங்களுக்கான விஷயத்த அனுபவிச்சதுக்கு பிறகுதான் என்ன செய்யாது? நம்மளுக்கு கொஞ்சமாவது கையை கொடுக்கும்ங்கிறத என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, இந்த சஹாபாக்களுடைய இந்த பாடங்கள், இந்த வரலாறுகள், இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்களுடைய மனதை என்ன செய்யக்கூடியதாக இருக்குது? எங்களுடைய மனதில் உன்னதமான மாற்றங்களை, ஈமானிய நல்ல தூய்மையான உணர்வுகளை, நல்ல அஹ்லாக்குகளை, பண்புகளை என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது? விதைக்கக்கூடியதாக இருக்கிறது என்கிறத நாம் என்ன செய்யணும்? நாம புரிஞ்சுக்கணும் கண்ணியமான சகோதரர்களே. அதனால அல்லாஹு தஆலா மௌத் வரைக்கும் கற்றதை கொண்டு ஈமானோடு இஹ்லாஸோடு தூய்மையான முறையில் செயல்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. நல்ல அஹ்லாக்குள்ள, நல்ல தெளிவான பக்குவமான பண்பாடல் உள்ள மனிதர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் வாழ வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Oh.